நீயே சொல்லு. இல்ல இல்ல எனக்கு பாப்பா கேரக்டர் ரொம்ப பிடிச்சது. அது பாப்பா மாதிரி தான் இருந்துச்சு. ஆமா 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 எனக்கும் அவர் கேரக்டர் எனக்கு சுதாகர் அண்ட் பாப்பாயா டிராவல்டே சொல்லிதான் ஆகணும். என்ன ஏதோ வேண்டாத பர்சன் மாதிரி இருக்குது. சரி வச்சுக்கோங்க. இல்ல ஜூஜோனோட இன்ஸ்பைர்ட் கேரக்டர் ஒருத்தர் இருக்காரு. அந்த கேரக்டர் முடியும். சுதாகரன் கேரக்டர் அதை விட ரொம்ப சாய் ப்ரோவால பண்ண முடியல நம்ம படத்துல ஒரு பார்ட் ஆஃப் தி படம். எப்படி ரெண்டையும் மேட்ச் பண்ணீங்க ப்ரோ? அது எவ்வளவு டஃபா இருக்கு? அதுக்கு முன்னாடி மனோஜ் சார் பண்ணிட்டு நடுவுல பண்ணாங்க. இப்ப இதுவாவே இடமாவே வரல. ஜாகரிக்கு அவரு அங்க ஆல்ரெடி ஷூட் பண்ணிருக்காரு. நல்லா சூப்பரா பண்ணிருக்காரு. நான் ப்ரோமோ அவரே பண்ணோம். அவர் தான் பண்ணாரு. மனோஜ் சார் தான் பண்ணாரு. சோ அங்கேயே நாங்க ரெக்கி பண்ணிட்டு வந்துட்டோம். சோ நெக்ஸ்ட் வந்து ஐ திங்க் சாய் தான் வர வேண்டியது. சாய்க்கு விசா இஷ்யூஸ். அதுல வந்து என்ன பண்ணிட்டாரு ப்ரோ? எங்களெல்லாம் டீம் அமெரிக்கா, அவர் வந்து அதித்தியோட சேர்ந்துட்டாரு. நிறைய பேத்துக்கு டீம் கிடைக்கல. ஒரு 10 பேருக்கு கிடைக்கல. அவங்க எல்லாம் ஒரு கேங். சரி, நீங்க உங்களுக்கு பிடிச்ச கேரக்டர் சொல்லவே இல்லை ப்ரோ படத்துல? நான் நடிக்கவே இல்லைங்க. இல்ல இல்ல ப்ரோ, நீங்க எந்த கேரக்டர் பிடிச்ச எழுதுனீங்க? எல்லா கேரக்டரும் இல்ல எனக்கு வந்து. ஆனா உண்மையிலே ஒரு ஃப்ரெண்ட் ஒருத்தன் அப்படி இருந்தான். சுதாகர் மாதிரி. அதுவும் விக்ரம் இல்ல, வேற ஒரு பையன். அவன் உண்மையிலேயே 10th வரைக்கும் எங்க கூட தான் படிச்சான். 11th 12th பாலிடெக்னிக் போயிட்டான். இப்போ வரைக்கும் அவன் பார்க்க எங்கன்னே தெரியல. அதனாலதான் ஸ்கூலுக்கு போட்டு இருக்க மாட்டாரு கேரக்டர்லயே. அவர் கிடைச்சா பிறகு அருண் 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 ப்ரோ பாலிடெக்னிக் படிக்க போறீங்க, அப்படியே போயிட்டீங்களா? ஆமா, இந்த இன்டர்வியூக்கு அப்புறம் ரீகனெக்ட் ஆவாங்க பார்த்துட்டு. ஆமா, திருப்பி நீங்க வந்தாதான் அடுத்த பார்ட்ல இவர் இருக்காரு. வாழ்க்கை என்னன்னு நாங்க ஒரு முடிவுக்கு வர முடியும். ஆனா எனக்கு அடுத்த கேள்வி இல்ல, இந்த பக்கம் அந்த பக்கம் யாரா கேளுங்க. ரக்ஷனோட ஃபர்ஸ்ட் லவ் நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. ஐயோ ஏன் ஏன் கேட்டீங்கன்னு ஃபீல் பண்ணுவீங்க. எது எப்ப எது ஃபர்ஸ்ட் லவ் எதுன்னு சொல்றது? எனக்கு வந்து ஆக்சுவலி வந்து இந்த லவ்வா இந்த விஷயமா ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதுன்னா இந்த ஃப்ரெண்டோட லவ் ஹெல்ப் பண்ண போயிட்டு தான் அந்த டக்குன்னு அந்த பொண்ணு வந்து நம்ம கிட்ட சொல்லிட்டாங்க. அந்த டைம்ல வேற அவங்க கொஞ்சம் நல்லா தான் இருப்பாங்க, ஆனா என் ஃப்ரெண்டு பக்கத்துலயே இருக்கான். அதனால வந்து அப்படிதான் எனக்கு ஃபர்ஸ்ட் சொன்னாங்களா. நீங்க ஃபர்ஸ்ட் லவ்ல ஃபர்ஸ்டே சொல்லிட்டேன்ப்பா. சரி, ஒரே கேள்வி சுத்திட்டீங்க. பாத்துக்க.